வருதா? சார் போகணும் சகாயபுரம் மினிமம் 5 ரூபா வரும். டிப்ளே வச்சு குடிக்க வெந்நீர் போடு. நான் வந்ததை பாத்தீங்களா? பாக்கல. ஆனா இன்னைக்கு நீ வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்க லெட்டருக்கு நான் பதில் கூட போடலையே. போடாதனால்தான் நீ புறப்பட்டு வருவேன்னு தீர்மானம் பண்ண. ப்ரூவ் போடுமா? இதோ அப்பாயின்மெண்ட் வர. ஏன் தாத்தா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலையை விட்டுட்டு இந்த ஹெட் மாஸ்டர் வேலைக்கு வருவேன்னு எப்படி நம்புறீங்க? என் நம்பிக்கை வீண் போறீங்க. அதான் நீ வந்துட்டிய. குட் மார்னிங் சார். அட நம்ம சீக்கிரம் வாடகை 5 ரூபாய். சர்டிபிகேட் வந்ததுக்கு இஷ்டப்படி கொடுங்க. 8 ரூபாய். இவ்வளவு எதிர்பார்க்கல. அப்போ அதிகமா இருந்தா திரும்பி விட்டுடு. ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். சரி சார். அங்க போய் போய் இவனியே வந்தீங்க. வயலுக்கு கை நீளம் இல்ல. அவன் கை நீளமோ குட்டையோ நிச்சயம் நாக்கு நீளம் தான். யாருக்கு நீளம் குட்டைங்கிறத அப்பு கொண்டு வந்த சாமான கணக்கு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க பாருங்க அப்போ. தாத்தா ஜவுளி வாங்கிட்டு வந்த பண்டல் ரக்க முடிச்சு பறந்துச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? யாருக்கு கை நீளம்? உனக்கு தானே நாக்கு நீளம். திரும்பி பாரு. சாரி சார், சீட்டு கடையில் கிடந்து பார்க்கல. அப்போ சாமான சரி பாருங்க. போய் வெந்நீர் எடுத்து போ. ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? தாசனம் சரியா போச்சு. பீட்டருக்கு உண்மையே கை நீளம் தான். புடவை விழுந்துச்சு. கவலைப்படாத. அந்த புடவை யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவம் தான்.
இல்லையே, பாக்கலேன்னு சொல்லுங்க. யாரோ பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்காங்க. பழைய புடவை எடுத்துட்டு புது சேலையை போட்டு போயிருக்காங்க. திருட வந்தவன் இருக்கிறதா எடுத்துட்டு போவான், புதுசா போட்டு போக மாட்டான். அப்போ நானே புடவை வாங்கிட்டு உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டு கூரை வழியா மழை தண்ணி தான் விழும். புடவை விழுந்து சொன்னா யார் நம்புவா? பைபிள் மேல ஆணையா சொல்றேம்மா. நேத்து நீங்க துவைச்சு போட்டிருந்தீங்களே சிகப்பு சேலை, அதைத்தான் எடுத்துட்டு போயிருந்தேன். குளிச்ச பிறகு பார்த்தா இந்த புடவை கிடக்கு. அப்படியா? சரி, எவனோ உன்னை வசியம் பண்றதுக்கு ஏவன் அனுப்பியிருக்கான். நிச்சயமா இது சாத்தானோட வேலைதான். இல்ல, பீட்டரோட வேலை. சேலை வாங்க யார் சொன்னது? சொல்லி செய்யற வகை இல்லனா? குளிக்கிற பெண்ண திருட்டுத்தனமா பாக்குற வகை. கற்பனையை எங்கெங்கேயும் ஓட விடாத. கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் பாத்ரூம் பக்கம் வந்தேன். புடவை பிடிச்சிருக்கேன். வாங்கினியா திருடுனியா? திருண்ண. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தை, புடவை செலக்ட் பண்ண கத்துக்கிட்டேன். சமையல் பண்ணவும் கத்துக்க, புடவை துவைச்சு போடவும் கத்துக்கிறேன். வேலை பாக்குற பொண்டாட்டி வேணும்னா எல்லாம் தான் செய்யணும். மரியாதை கெட்டுது. நிறுத்துப்பா. கொஞ்சம் நிலங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வாயாடியும் இல்ல, பம்ப விலை கொடுத்து வாங்குறதும் இல்ல. அவசர புத்தி, அநாகரிகமா நடந்துட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஆமா, பஸ்ல என்ன நடந்துச்சு? நான் இருந்த சீட்டு கடியில ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு என் காலை பராண்டிட்டு இருந்தது. அதே நான் செஞ்சுதான் நினைச்சிட்டீங்களாக்கும். நீங்க போனதுக்கு அப்புறமும் அதே வேலை தொடர்ந்தது. நல்ல வேலை. திரும்பவும் அந்த குழந்தை செய்யலன்னா உங்களை பொறுத்தவரையில் நான் அயோக்கியம் ஆயிருப்பல. உட்காருங்க. எங்க வந்தீங்க? இங்க மிஸ் மேரியை பார்க்கணும். நீங்க தேடி வந்தது என்னதான்? ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா இதை உங்ககிட்ட தர சொன்னார். நீங்க இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேருனா? ஆமா, என் மகன் எனக்கு பேரன் தானே. குட் மார்னிங் சார். இவன் பேர் லாரன்ஸ். எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கான். இனி இந்த ஸ்கூலுக்கு இவன் தான் ஹெட் மாஸ்டர். நான் வரேன் சார். தாத்தா, நீங்க நினைச்சது சரியா போச்சு. பேட் எடுத்துட்டு போனது இந்த படம் தான். வாடா, ஸ்கூல் சுத்தி பார்க்கலாம். பீட்டர், இத கொஞ்சம் பிடிடா. கொஞ்சம் இருங்க. தேனோ அதேண்டா குளிக்க பாக்குற, உள்ள போட்டது வெளியே பறந்தா போகும். இது குருட்டு கணக்கு. தோராயமா எண்ணி பாக்குறேன். 1000 ரூபாய்க்கும் குறைவா தான் இருக்கும். வருஷம் 2வது. நிச்சயமா 2000 தொட்டிருக்கும். 2 வருஷத்துக்கு எத்தனை நாள்? மேரி வரட்டு கேட்டு சொல்றேன். நீயும் படிச்சவன் தானே? பொறுமை இல்லையே. வேணா உண்டி உடைக்கிறேன். எண்ணி பாப்போம். பட்ட சாராயம் தேடுதோ? கட்டி எடுத்தாலும் அந்த பக்கம் போக மாட்டேன். குடிக்கிறத விடு, ரொக்க 2000 கொடு. மேரிய உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சுத்தமா இருக்கேன். வாக்கு தவறுனா அசுத்தமாயிடுவேன். ஏண்டா வாக்கு தவற போறேன்? நான் வாழறதே மேரி நீயும் ஒன்னா வாழறத பாக்கத்தானே.
பீட்டர் ம். வீடு பிடிக்கிறதையும் விட்டுடேன்டா. கல்யாணம் முடியிட்ட அவ பாய் நாருதுன்னு சொன்னா சிகரெட்டுக்கு தவிர்றேன். இப்ப சில்லற சேர்க்கணத்த. ஏடி சரி அவன் மாத்தல இருங்க. உங்க அண்ணன் மகனே கேளுங்க. என்னடா தப்பு பண்ண? திருண்ண ஏன் திருண்ண? சேலை நல்லா இருந்தது, மேரியோட ஞாபகம் வந்தது, கையில காசு இல்ல, திருண்ண. திருடு, கொலை செய், தூக்கல தொங்கு, அது உன் சொந்த விஷயம். நீ செய்த பாத்துல எனக்கே மங்கு கொடுத்த? உன் காலில் கிடக்கிறது எடு, அடி. அடிச்சா நான் பட்ட அவமானம் போக செய்யும். போகாது. பொட்டச்சையினால் அடிபட்டா திருட்டு தரத்துக்கு புத்தி வரும். புத்தி வரணும்னா எடுத்த இடத்துக்கு சாரியா கொண்டு போ, லாரன்ஸ் கால்ல விழு, மன்னிப்பு கேளு. அங்க மன்னிப்பு கிடைக்கும். இங்க இருக்கிற உஷ்ணம் தான் ஆளையே எரிக்குது. ஏண்டா நீ சுத்தமாயிட்டேன்னு இப்பதானே சொன்ன. அத்தை, ஆசை இருக்கிற வரைக்கும் மனுஷன் அசுத்தம் தான். திருடின புடவை பாவம் மன்னிப்புக்காக வந்திருக்கேன். உன்னை மன்னிக்கிறேன். இந்த புடவையை கொண்டு போய் மேரிகிட்டே கொடுத்துரு. புடவையை கொண்டு போற யோகியதை எனக்கு இல்ல. எங்க தாத்தா கொடுக்க சொன்னாலும் கூட நான் சொன்னா யாரு சார் நம்புவாங்க? கை நீண்ட பிறகு நாக்குக்கு ஏது சார் விலை? பேச்சில தெளிவு இருக்கு, பாவத்தை செய்யறவங்க நினைப்பு இருக்கு. இருந்தும் இந்த கேவலத்தை ஏன் செய்யறீங்க? சபலம். இனி அது கடுமையாக மாட்டேன். மேரி கொடுத்த சூடு என் நெஞ்ச சுட்டுடுச்சு. வாங்க. உட்காருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பீட்டர் பாடின பல்லவியை திரும்பவும் பாட வேண்டாம். என்னது இந்த புடவைக்கு விலை? இதுக்கு விலை கொடுக்காமலே நீங்க எடுத்துக்கலாம். சாரி, இனாமா யார்கிட்ட எதையும் வாங்கறது இல்ல. அடடா மேரி, நீ இங்கே இருக்க. உன்னை தேடிக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு சார்? ஒண்ணுமில்ல, டாக்டர் பால் டாக்டருக்கு தமிழ்ல டியூஷன் சொல்லி தரணுமா. ஈவினிங் 1 ஹவர் சொல்லி தரணும். மாசம் 25 ரூபா சம்பளம் தருவாங்க. உனக்கு சம்பந்தமா? போறேன் சார். வெரி குட். இந்த பாரு, இன்னைக்கே போயிட்டு வா. டாக்டர் கிட்ட நான் வச்சேன்னு சொல்லு. தேங்க்யூ. குட். கொஞ்சம் இருங்க தாத்தா, ஒரு சிக்கல். என்னப்பா அது? புடவை திரும்பி வந்துடுச்சு. ஏம்மா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்ப எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு. அடடே, உனக்கு சகதி தெரியாதா? நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க புது துணி வாங்கி சொன்னேன். நானே என் கையால உனக்கு கொடுக்கறாருந்த பீட்டர் முந்திக்கிட்டான். இந்தாம்மா. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எங்க இந்த பக்கம்? டியூஷன். நீங்க? வாக் போறேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. பாதை ரொம்ப குறுகலா இருக்குது. மெதுவா வாங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கையை பிடிச்சிட்டு வரலாம். வேண்டாம், நானே நடந்து பாக்குறேன். கையை பிடிக்கிற கூச்சமா இருந்தா இதை பிடிச்சிட்டு வரலாம். பரவாயில்ல, உங்க கையை பிடிச்சிட்டு வரேன். டாக்டரோட வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க வாக்கிங் போயிட்டு எப்போ வருவீங்க? நீங்க திருப்பி வரும்போது நான் இங்க இருப்பேன். தேங்க்ஸ். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். ஃபாதர் மைக்கேல் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்கிட்ட நேர்ல எல்லாமே சொல்லியிருக்காரு. எப்ப இருந்து நீங்க டியூஷன் ஆரம்பிக்க போறீங்க? இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். அப்படியா? வாங்க, ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அறிவு பண்ணி வைக்கிறேன். வாங்க.
எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம். எத்தனை ஆனந்த கிளர்ச்சி என் இதயத்தில், ஆயிரம் உணர்ச்சி. எத்தனை ஆனந்த கிளர்ச்சி என் இதயத்தில், ஆயிரம் உணர்ச்சி. அத்தனை தேவதை கவர்ச்சி, அத்தனை தேவதை கவர்ச்சி. அவள் அசைவது தாமரை மலர்ச்சி. நீல நிறம் கொண்ட ஆடை, அதில் நேரிய புது மலர் வாடை. ஆலிலை போல் ஒரு ஜாடை, அது ஆனந்த நாட்டிய மேடை. எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். எங்கெங்கும் அவள் முகம். ஆணி பொன்னேனியை படைத்து, அதில் ஆயிரம் வைரங்கள் பதித்து. ஆணி பொன்னேனியை படைத்து, அதில் ஆயிரம் வைரங்கள் பதித்து. மாணிக்க புன்னகை கொடுத்து, மாணிக்க புன்னகை கொடுத்து. அவள் மலர்ந்து விட்டாள் என்னை நினைத்து. அவள் மெல்லிய பாதங்கள் மிதித்தாள் தன் மேனிக்கு ஆனந்தம் என்றே. மல்லிகை மலர்ந்தது மண்ணில், அதன் வாசனை நடந்தது விண்ணில். எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம். ஏந்திழை அவள் உடல் தங்கம், அவள் இயலிசை நாடகச் சங்கம். Good night. Good night.
அது? 9:30. யாரையும் காணமே. 8:30யா 9:30யா? சந்தேகம் தான் கடியாரத்தை பாத்துக்க. 9:30 தான். கரெக்டா 9 மணிக்கு கிளாஸ் ரூமை திறந்துருவானே. ஒருவேளை என் கடியாரம் வேகமா ஓடுதோ? ஊர்ல இருக்க எல்லா கடிகாரமும் மெல்ல ஓடுது. ஏன் தெரியுமா? நம்ம 2 பேரும் இப்படி தனியா சந்திக்கிறதுக்கு இடம் இல்லாம அவசரப்படுறத பார்த்து ஸ்கூலுக்கு எல்லாரும் லேட்டா வரணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா கடியாரம் மெதுவா ஓடுது. அப்போ உங்க கடிகாரம் தான் உங்களுக்கு வில்லனா? அது என் தோஸ்து. ஊர்ல இருக்கிற கடியாரத்தோட சேர்ந்து இது மெதுவா ஓடிருந்தா நாம இப்படி சந்திக்க முடியுமா? உங்களுக்கு ரெட் ரோஸ்னா பிடிக்குமா? அது செடியில் இருந்தா பிடிக்காது, உன் தலையில இருந்தா தான் பிடிக்கும். நான் பூவை சொல்லல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. வெக்கமா? அது இங்க இருந்தா அசிங்கம், இங்க இருந்தா தான் அழகு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்க 2 பேரும் இந்நேரத்தை எதுக்காக வந்தீங்க? நான் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இவங்க டீச்சர். ஓ ஐ சி. நான் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். அது உலகறிஞ்ச விஷயம். கிறிஸ்துமஸ் லீவ் நேத்தே விட்டாச்சு, 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கீங்களே. பாடம் படிக்கவா பாடம் எடுக்கவா? இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதே மறந்து போச்சு சார். தாத்தா, நீங்க ஸ்கூல் சாவி எடுத்துட்டு புறப்படுறது நான் பார்த்தேன்னா. நீ என்னமா பார்த்த? ஹெட் மாஸ்டர் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேனா. ஓ, ஆக கூடி 2 பேரும் ஒரே படகுல தான் போறீங்க. நான் வரேன் சார். நான் வரேன் தாத்தா. உனக்கு வேலை இருக்கு, அவ போகட்டும். என்ன வேலை தாத்தா? ஏன் ரொம்ப அவசரமோ? இல்ல, கிரீட்டிங்ஸ் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும். ராத்திரி 9 மட்டும் கடை இருந்திருக்கும். அதுக்கு மேல தபால சேர்க்க முடியாது. நாளைக்கு சேர்த்துக்கலாம். இந்தா, இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மார்க்ஸ் வாங்கின பசங்க கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துவி. எதுக்கு தாத்தா? அவங்களுக்கெல்லாம் ஒரு கிறிஸ்துமஸ் பிரசன்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அவசரப்படாத, 6 முறை பார்த்துவே. தாத்தா, போயிட்டு வாடா. இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்பாங்க? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் நீங்க, உங்ககிட்ட சொல்லிக்காம ஹெட் மாஸ்டர் போனா எப்படி? போயிட்டு தப்பு சுத்துறான். வெரி 5 நிமிஷம் தாத்தா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுறேன். போயிடாத, இங்கே இரு. என்ன தாத்தா, பதிலடியா? இல்லன்னா தூக்கம் வராதடா. வேலையை பாருங்க. டேய், கார் ஆஃப் நேச்சர்ரா, கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. இல்லன்னா ரூம் நாஸ்டி ஆயிடும். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தாத்தா, 5A இருந்து 5D வரைக்கும் ரெடி. குட். டேய், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் எடுத்து வைக்க சொன்னேன். 10வது ரேங்க் எடுத்து வச்சிருக்கேடா. இன்னைக்கு உன் கவனம் சரியில்லை. போயிட்டு வா. நிஜமாவா? அந்த பொண்ணு கொடுத்து போன கம்மல் எடுங்க. மெரி கிறிஸ்மஸ் டியா. மெரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ தாத்தா. என்னோட சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பிரசன்டேஷன்.
அம்மா சொல்லிட்டா இப்படி ஒரு இது கொடுக்க வேண்டாமா? எது கொடுக்க சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத கள்ளி எரிக்க எடுத்தாடா துள்ளி, அது கூட தெரியாதா? அதான் யார் நீங்க? போட்டாலே ஒரு போடு, பிறந்த குழந்தைய கூட்டிட்டு வா, அது சொல்லு நான் யாருன்னு. குமரி பொண்ணு கூட தெரியல, நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தாவுக்கு ஒரு கிட்டு கொடுக்க மரியாதையா வெளியே போயிடு. நத்திங் டூயிங். பறிச்சு கொடுக்கறப்போ தேங்க்ஸோட சேர்த்து இதுவும் வரும். வாடிக்கை மாத்தானே இந்த பஞ்சு பொதிக்கு சத்தம் இல்லாம ஒண்ணு கொடுத்துரு, ஓடியே போயிடுறேன். ஒழுங்கா போறீங்களா இல்ல போக வைக்கவா? ஏன் இப்படி விரட்டுற? ஊர் குழந்தைங்க எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் நீ முந்தி அடிச்சுட்டு ஓடி வரும். குழந்தைங்க ஓடி வரும். நீ எனக்கு குழந்தை தானே. சரி, உனக்கு வெக்கமா இருந்தா சொல்லு, நான் கண்ணை முடிக்கிறேன், உனக்கு கொடுக்குறேன். அதை குடுக்கிற இடமா பார்த்து இதை கொடுங்க. பொசுக்கு திரும்பி கொடுத்துட்டேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு பரிசு கொடுக்கத்தான் தெரியும், திருப்பி வாங்க தெரியாது. இனிமே தெரிஞ்சுட்டாங்க. கல்லூரி மகன் தெரியுமா உனக்கு? அவனும் நானும் ஒரு ஜாதி. அவன் காசு வாங்காம போக மாட்டான், நான் கண்ணத்துல வாங்காம போக மாட்டேன். கண்ணத்துல வாங்காம போக மாட்டேன். இருங்க, பக்கத்து வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு உங்களை தூக்கி வெளியே போடுங்க. கூப்பிட உன் குட்டெல்லாம் அவங்க முன்னாடி புட்டு வைக்கிறேன். ஒட்டு பாலத்துல லாரன்ஸ் சொல்ல கட்டி பிடிச்சானே அதை சொல்றேன். ரெட் ரோஸ் பிச்சு தலையில வச்சுட்டு வேட்ட நாய் மாதிரி மோப்ப பிடிச்சானே அதை சொல்றேன். ஏன் முறை போட்ட போய உங்களுக்கு அதுதானே வேணும்? கண்ணை மூடுங்க, தர்றேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? ஒட்டு பாலம், ரெட் ரோஸ், மோப்பம். உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? அதை மட்டும் நான் சொல்லாம இருந்திருந்தா நானே உங்களை தூக்கி வெளியே போட்டுப்பேன். கட்டி பிடிச்சு தூக்கி ஐயோ ஆன்சர் பண்ணிட்டேன். முதல்ல இந்த பஞ்சு மூட்டையை தூக்கி எறிங்க. ஏன் நல்லா இல்லையா? எப்படி கையில் என்ன? உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். கொடு. இது கொடுக்கறதல்ல, போடுறது. மாவலஸ், சிம்பிளி மாவலஸ். தேங்க்யூ. மேரி, நானும் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எங்க கண்ண முடிக்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, இது அதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் எனக்கு இப்போ வேண்டாம். மேரி டியர், ப்ளீஸ் கண்ண முடிக்க. எடுக்கிறதா கொடுக்கறதா? உன்னை எடுத்துட்டு என்ன கொடுக்கறது? எந்த கடையில வித்தையோ அதே கடையில. நமக்குள் இனி என்ன ரகசியமோ, உலகில் இது என்ன அதிசயமோ. நமக்குள் இனி என்ன ரகசியமோ, உலகில் இது என்ன அதிசயமோ. இரவினில் பனியினில் இருவரும் விழித்திருப்போம், ஒருவரின் மடியினில் ஒருவரை அணைத்திருப்போம்.
நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ இதயத்தின் நடுவினில் ஒளி ஒன்று தெரிந்தால் எண்ணம் விடுவதில்லை இதயத்தின் நடுவினில் ஒளி ஒன்று தெரிந்தால் எண்ணம் விடுவதில்லை என்ன வெக்கம் பேசடி பேசு என்ன வெக்கம் பேசடி பேசு உறவுக்கு வேலை கொடு நல் உறவுக்கு வேலை கொடு இரவினில் பனியினில் இருவரும் விழித்திருப்போம் ஒருவரின் மடியினில் ஒருவரை அணைத்திருப்போம் நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ முடி தொட்டு அடி தொட்டு பெருகிய கூந்தல் முகத்தை மறைக்கட்டுமே முடி தொட்டு அடி தொட்டு பெருகிய கூந்தல் முகத்தை மறைக்கட்டுமே தாமரையின் விருந்துக்கு அழைப்பு தாகம் உண்டு அருந்திட நினைப்பு தாமரையின் விருந்துக்கு அழைப்பு தாகம் உண்டு அருந்திட நினைப்பு திருமணமாகட்டுமே நமக்குள் திருமணமாகட்டுமே இரவினில் பனியினில் இருவரும் விழித்திருப்போம் ஒருவரின் மடியினில் ஒருவரை அணைத்திருப்போம் நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ நமக்குள் இனி என்ன ரகசியமோ உலகில் இது என்ன அதிசயமோ
திரும்ப திரும்ப அதே கனவு, அதே இடம், அதே நிகழ்ச்சி. இது ஒரு அற்புதத்தோட ஆரம்பம். இந்த கனவை சப்கான்சியஸ் மைண்டோட உறுத்தல் சொல்ல முடியாது. சடன்லி இது புனிதாவியோட செயல். ஆல்மைட்டி சர்ஜன் கார். திருச்சபைக்கு சேவகம் செய்ய லாரன்ஸை சித்தப்படுத்துங்க. இந்த கனவோட சூசகமே அதுதான். லாரன்ஸ பாதிரியார் கோலத்துல பார்த்ததும் நானும் அதே முடிவுக்கு தான் வந்தேன். அப்புறம் ஏன் வேசிலேஷன்? மிஸ்டர் ஆசீர்வாதம், இந்த புனித காரியத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு. இல்லையானா இந்த கனவு உங்களுக்கு வருவானே. தயக்கத்தை மூட்டை கட்டி வைங்க. லாரன்ஸை செமினரிக்கு அனுப்ப வழி பாருங்க. செய்றேன் ஃபாதர், செய்றேன். சிவனையை பார்த்தா பக்தி தான் வரும். எனக்கு ஏன்டா சிரிப்பு வருது? தாத்தா, சிறுவையில அறையப்பட்டவர் நினைச்சா பக்தி வரும், சிறுவை அறைஞ்ச கோமாளிகள் நினைச்சா சித்தானே வரும். வாஸ்தவம் தான். அழியாத பரம்பொருளை அழிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க லாசிங் ஸ்டாக். பை பாதிரியார் வாழ்க்கையை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? ஏன் தாத்தா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? உரைச்சி பார்க்க வேண்டிய நேரம் உரைச்சி பார்க்கிறேன். அது ஒரு தூய வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்ற அற்புதமான வாழ்க்கை. அது போல ஒரு லைஃப் அமையுது. அவங்களுடைய விதியா இல்ல சந்தர்ப்பமா? விதி இல்லையானா சந்தர்ப்பம் வராது தாத்தா. வெல் சார். அந்த சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்தா? என்ன நடந்தது? எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நாளா நீ பாதிரியார் உடையில வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கனவு. ஆரன்ஸ், உன்னை பாதிரியார் ஆக்குற எண்ணம் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் துளி கூட கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி கனவு அடிக்கடி வந்ததும் ஃபாதர் மைக்கேலை பார்த்து கேட்டேன். அது கர்த்தருடைய அழைப்பு, லாரன்ஸ் செமினரிக்கு அனுப்பு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த தகுதி எனக்கு இல்ல தாத்தா. ஏன் இல்ல? சொல்லுனியா? பொய் சொன்னியா? கொலை செய்தியா? வாக்கு தவறுறதும் மட்டும்தானே தாத்தா. யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்த? மேரிய கல்யாணம் பண்ணிக்கிறதா பிராமிஸ் பண்ணிருக்கேன். ஓஹோ, நீ அதை சொல்றியா? உங்க காதல் விவகாரம் எனக்கு சாடா மாறியா தெரியும். ஆமா, உங்க லவ் மேட்டர் மேரியோட அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப கவலையை விடு. நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. மேரிய ஏமாத்திட்டேங்கிற பழியும் உன் தலையில விழாது. எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி சொல்றீங்க? மேரிய பீட்டருக்கு கட்டி கொடுக்க போறதா அவங்க அம்மா ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியறாங்க. மேரி சொல்லலையே. அம்மா கீழ்த்த போட்ட மேரி தாண்ட மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இப்பவே மேரி விட்டு போ. கல்யாணத்தை பத்தி பேசி அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நாளைக்கே நடத்தி வைக்கிறேன். அவங்க சம்மதிக்கலன்னா நாளைக்கே நான் செமினரிக்கு புறப்படுறேன். உங்களுக்கு ரெட் ரோஸ்னா பிடிக்குமா? அது செடியில் இருந்தா பிடிக்காது, உன் தலையில் இருந்தா பிடிக்கும். லவ்லி ஸ்மெல். நான் பூவை சொல்லல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. வெக்கமா? அது இங்கிருந்தா அசிங்கம், இங்கிருந்தா தான் அழகு. மேரி, பைபிளை அடிச்சு சத்தியம் செஞ்சியே லாரன்ஸ மறந்துதானு. சத்தியத்தை காப்பாற்ற லட்சணம் இதுதானா?
மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேரி, உன் நெஞ்சில எரியிற காதல் நெருப்பு அணையணும்னா நீ லாரன்ஸ் ஒரு சாதாரண மனுஷனா நினைக்காது. ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான புருஷனா நினை. வெள்ள உட, கருப்பு நாடா, கழுத்துல சிலுவை, கையில ஜப்பமால, இப்படி ஒரு உருத்தை கற்பனை பண்ணு. என்னால அப்படி ஒரு உருவத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. அவருடைய சிரிச்ச முகம் தானே தெரியுது. மேரி, யாரோட பேசிட்டு இருக்கேன்? என் விதியோட பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில தோத்தவங்க தான் விதியோட பேசுவாங்க. உனக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வந்தீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சம்மதத்தை கேட்டு லாரன்ஸ் இங்க வருவான். அவன் வந்தா இந்த கல்யாணத்தை உங்க அம்மா துளி கூட சம்மதம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. மேரி, எதுக்காக பூமியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இந்த சிரிச்ச முகத்தை பார்த்தாலே இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாதா? நோ, நீ எதையோ மறைக்கிற, யாரையோ காட்டி கொடுக்க தயங்குற. நான் கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பிளீஸ், எவ்வளவு இக்கட்டான வேலை வந்தாலும் நான் வந்ததையும் லாரன்ஸை மறக்க சொல்லி உன் காலில் விழுந்து கெஞ்சினதையும் தயவு செய்து அவங்கிட்ட சொல்லாதம்மா. அவனுக்கு ஒரு அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுச்சேங்கிற ஏக்கம் தான். ஏன் இப்படி திருப்தியா பேசுற? இந்த பூவை பாத்தீங்களா? என் காதலும் இதுவும் இப்போ ஒண்ணுதான். இந்த முடிவுக்கு நீ ஏன் வந்த? நானா வரல, விதி. எங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. உனக்கு? அம்மா மீற துணிச்சல் இல்லாதவளுக்கு விருப்பம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா என்கிட்ட அப்படி என்ன குறை கண்டாங்க? உங்ககிட்ட குறை இருக்கிறதா சொல்லல. பீட்ரும் நானும் புருஷனும் மனைவியுமா வாழணும். அதுக்கு நீ என்ன சொன்ன? பாருங்க சார், மறக்க முயற்சி பண்றேன், மறந்ததும் பதில் சொல்றேன்னு சொன்னேன். என்ன மறக்க முடிவு பண்ணிட்டியா? அதை தவிர வேற வழி இல்லை. உன்னால என்ன மறக்க முடியுமா? முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்போ நான் நிம்மதியா போகலாம். நீங்க போறீங்க? பாதிரியார் படிப்புக்கு என்ன அனுப்ப போறாங்க. நெஞ்சில அழுக்க சுமந்துட்டு அந்த புனிதமான இடத்துக்கு நான் போக விரும்பல. அந்த சுமை இறக்கி வைக்கத்தான் வந்திருக்கேன். மேரி, இப்போ சொல்றேன், கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம்னா ஒரு கணவனுடைய கடமை செய்யறதுக்கு நான் காத்திருக்கேன். கனவுல கூட நடக்காது. உங்க பயணத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். பாதி வழியில உன்னை விட்டுட்டு போயிட்டேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்கிட்டான். எந்த பையும் உங்க தலையில விழாது. உங்க தவ வாழ்க்கைக்கு நிச்சயம் நான் ஒரு தடக்கல்லா இருக்க மாட்டேன். தாத்தா, நீங்க அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். மனசுக்கு விவசாய இல்ல. என்ன செய்ய சொல்ற? மனசை கட்டுப்படுத்தி வைங்க, இல்ல பயணத்தை ரத்து செய்ய வேண்டி வரும். விவசாய இல்லாதவனு சேரத்துக்கு நான் என்ன விவசாய இல்லாதவனா? அத்துமீறி போச்சு, 8 மிதிப்பேன். ஆமா.
சரி இந்த கையை தொடு. இந்த கோலத்தோட போன இல்லாத கதையை கட்டி உன்னை இல்லாமலே ஆக்கிடுவாங்க. கையை தொடச்சு. வா வீட்டுக்கு போலாம். எனக்கு தனியா போக தெரியும். எனக்கு தனியா போக தெரியும் சொன்னேன்ல. நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நீ ஏன் பின்னாடியே வர்ற? ப்ளீஸ், நான் வீட்டுக்கு தான் போறேன். கார்ல கொண்டு போய் விடுறேன். என் கால்ல வலி இருக்கு, என்னால நடந்து போக முடியும். நடந்தே போ, துணைக்கு நானும் வர்றேன். இவ்வளவு நாளும் உன் துணையோட தான் நான் வெளியே போனேனா? இன்னைக்கு நீ தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதான் ஏன் கேக்குறேன்? இந்த ரத்தக்கரையை கேள், பதில் சொல்லு. தற்கொலை செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்யவா? வேண்டாம், கார்ல ஏறினா போ. மேரி, 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 மேரி. போங்க பீட்டர், பீட்டர், மேரி என்ன போல கிடக்குறா. சீக்கிரமாடா வா. மேரி, 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 மேரி. ஊர்ல இருக்க எல்லா கடிகாரமும் மெல்ல ஓடுது. மேரி, மேரி, ஏமா அழுறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்க லட்சணமா இது? கொஞ்ச நாளா தூக்கம் இல்லாம இருந்தேனா, நேத்து டாக்டர் கிட்ட போனேன். தூக்க மாத்திரை கொடுத்தாரு. சாப்பிட்டேனா? ஏண்டே உன்னை இப்படி சாகடிச்சுக்கிறேன்? சாகடிச்சுக்கிறேனா? அந்த எண்ணெய் இருந்திருந்தா எல்லா மாத்திரையும் முழுங்கிருப்பேனே. வாழத்தாமா ஆசைப்படுறேன், அதனால்தான் ஒரு மாத்திரை மட்டும் முழுங்கினேன். மேரி, நீ லாரன்ஸை பத்தி நினைக்கிறது கேவலம் மட்டும் இல்ல, மன்னிப்பே கிடைக்காத பாவம். தெரியும், பகல் பூரா அவர் நினைவில்லாம நடமாட முடியும். இருட்டு வந்தா அவரோட நினைவு விரட்டி அடிக்குது. அந்த தொல்லையிலிருந்து தப்பிக்கத்தாமா தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். போனதே நினைக்கிறேன், அது இல்லைன்னா இதுன்னு மனசை தேத்திக்கிட்டா தான் வாழ முடியும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தூக்கம் கண்ணை சுத்துதுமா, என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. அத்தை, இப்பதான் வண்டி தடத்துக்கு வருது. 2000 பாட்டை இனி பாடாதீங்க. நாளைக்கே சாமியார பாக்குறேன், கல்யாணத்துக்கு நாள் கேட்கிறேன். மேரியோட பிடிவாதம் தான் உனக்கும் தெரியுமே. மேரி உங்க மகளா? மேரிக்கு நீங்க மகளா? அம்மாங்கிற ஸ்தானத்துல கொஞ்ச நாள் இருங்க, அதிகாரத்தை கையில எடுங்க, இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல நாளை தவறுனா மறுநாள் இந்த வண்டி கொடசாய். உங்க மகனை உங்க கையாலேயே புதைக்கணுங்கிற ஆசை இருந்தா மௌன விரதம் இருங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஃபாதர் மைக்கேல் இந்த லெட்டர் உங்ககிட்ட தர சொன்னாங்க. அத்தை, வெட்டிங் ட்ரெஸ் ரெடி. மேரி வந்ததும் உடுத்தி பார்க்க சொல்லுங்க. ஏண்டா, நீ சூட்டு தைக்கலையா? போட்டே பார்த்துட்டேன், மாப்பிள்ள மாதிரியே இருக்கு. அந்த மாப்பிளையை நான் பார்க்க வேண்டாமா? கண்ணை முடுங்க, ஒரு நிமிஷம், இதோ ரெடி. போட அந்த ரூம்குள்ள. அத்தை, வருது. மணியை நீங்க கட்டுறீங்களா, நான் கட்டவா? நீயே கட்டு.
மேரி, இந்த சேலையை உடுத்தி பாரு. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? ஆமா. என் சம்மதம் இல்லாமலே என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்களா? பெத்து வளர்த்து ஆளாக்குனவளுக்கு வாழ வைக்கிற உரிமையும் உண்டு. அம்மா, நான் மனசால சோர போனவன். என்ன கட்டிக்கிட்டு எவனும் நிம்மதியா வாழ முடியாது. நீ உடலால சோரம் போயிருந்தாலும் உன்னை ஏத்துக்க நான் காத்திருக்கேன். நீ காத்திருக்கலாம், ஆனா நான் விபச்சாரியாக தயாரா இல்ல. கல்யாணமே வேண்டாங்கிறியா? தனிமரமா வாழ முடிவு பண்ணிட்டேன். உன் மனம் போல் நடக்கிறதுக்கு இனியும் விட மாட்டேன். கட்டாய கல்யாணமா அப்படி நீ நினைச்சா அப்படித்தான். நீங்களா அப்படி பேசுறீங்க? என்ன பேச வச்சதே நீதான். இவன் தான் அப்படி பேச வச்சீங்க. அம்மா, இவனோட தாட்டுக்கு நீங்க ஆட ஆரம்பிச்சீங்க. நீ 1000 சொன்னாலும் உன் மூளையில ஏறாது. பீட்டர், உனக்கு இந்த உடல் தானே தேவை? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீ நடமாடுறதே இந்த சதைக்கு தானே. செத்த பிறகு புழுவும் பூச்சியும் அரிசி திங்கிற இந்த உடல்ல உனக்கும் பங்கு தரேன். வா, என் படத்துக்கு நீ புருஷனா இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல. எழுந்துரு. ஏன் இஷ்டப்படி மாதிரி உட்காந்துருக்க? சோத்துக்கு போலாமா? உன்னை கணவனா ஏத்துக்கிறேன்னு பாதியிட்ட போய் சொல்ல தயாராயிட்டேன். எங்க அம்மாவுக்காக உன் மனைவியா நடிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். இந்த நிலைக்கு இனி நீதான் நிரந்தர புருஷன். வா, வா எழுந்து. பீட்டர், பீட்டர், பீட்டர். போக மாட்டேன், திரும்ப வருவேன். மாசம் கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டுவேன். நீங்க கொடுக்கிற கவலத்தை முழுங்குவேன். உங்க வீட்டு காவலுக்கு இந்த வாசல்ல படுப்பேன். மேரி என்ன செருப்பால அடிச்சாலும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவேன். ஏன் தெரியுமா? நீங்க வளர்க்கிற நாய் இந்த வீட்டை அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. மது குடிச்ச ஒரு குரங்கு மனசுக்குள்ளே இருக்குதடா ரங்கரங்கையா. மறக்க சொன்னா நினைக்குதடா, கிழக்கு கிள குதிக்குதடா நிம்மதி எங்கையா. மது குடிச்ச ஒரு குரங்கு மனசுக்குள்ளே இருக்குதடா ரங்கரங்கையா. மறக்க சொன்னா நினைக்குதடா, கிழக்கு கிள குதிக்குதடா நிம்மதி எங்கையா. மான என்னாச்சு, ஏலம் விட்டாச்சு, அத சொல்லி என்னாச்சு, சொரண கெட்டாச்சு. மான என்னாச்சு, ஏலம் விட்டாச்சு, அத சொல்லி என்னாச்சு, சொரண கெட்டாச்சு. அத்திமரம் பூப்பதில்லை, ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை. புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. டேய் புத்தி கெட்ட மடையா, இத புரிஞ்சுக்கடா சரியா. பாட்டில சிரிக்கிறிய, பல நினைப்ப கொடுக்கிறிய கண்ணே கண்ணாட்டி. பகலிரவா உறக்கமில்லை, வயிறிருந்தும் பசிக்கவில்லை பாடிரா சாத்தி.
பாட்டில சிரிக்கிறிய பல நினைப்ப கொடுக்கிறிய கண்ணே கண்ணாட்டி பகலிரவா உறக்கமில்லை பயிரிருந்தும் பசிக்கவில்லை வாடிரா சாத்தி உரிமை மச்சாண்டி உயிரை வச்சேண்டி கருணவை ஏண்டி கட்டி கொள்ளேண்டி உரிமை மச்சாண்டி உயிரை வச்சேண்டி கருணவை ஏண்டி கட்டி கொள்ளேண்டி அத்திமரம் பூப்பதில்லை ஆசை வெட்கம் பார்ப்பதில்லை புத்தி கெட்ட மடையா இத புரிஞ்சுக்கடா சரியா புத்தி கெட்ட மடையா இத புரிஞ்சுக்கடா சரியா அம்மா வீடு கிடைச்சதும் உங்களை வந்து அழைச்சிட்டு போறேன். இந்த லெட்டரை சத்யநேசங்கிட்ட கூட எல்லா வசதியும் அவர் செய்து தருவாரு. அவரை நீ பரிபூர்ணமா நம்பலாம். ஆட்டுமா, நான் போயிட்டுறேன். சந்தோஷமா போயிட்டு வா. போனது லெட்டர் போடு. சரிம்மா. மேரி, சர்ச்சுக்கு போறதுக்கு எதுக்கு பொட்டி? பீட்டர், குடிச்சுட்டா வந்திருக்கேன். நான் குடிக்கல, நான் குடிக்கல. என்னோட சூடு சொரணை மான ரோஷம் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு வா சர்ச்சுக்கு போலாம். சர்ச்சுக்கு இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை. இந்த மேரி இந்த பீட்டரோட மனைவியாகிற நாள். மேரி, உன் பணத்துக்கு புருஷனா இருக்கிறதுக்கு சம்மதம், பூர்ண சம்மதம். வா. கையோடு. மேரி, நான் என் நாக்கு பொங்க போட்டுக்கிட்டு நடமாடுறது உன் சதைக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த ஓடல் மட்டும் போ. வா. மேரி, உங்க அம்மாவுக்காக என் மனைவியா நடிக்கிறேன்னு சொன்னியே, வா நடி. சர்ச்சுக்கு வந்து பாதிரியார் முன்னால நடி. இனிமே உன் நிழலுக்கு நான் தான் நிரந்தர புருஷன். வா. இந்த அடிக்கு நீ பதில் சொல்லித்தான். மிரட்டாத. மேரி, வாய மூடு. சும்மா இரு. இது குறைக்கிற நாய், கடிக்காது. திடீர்னு வேலையை ராஜினாமா பண்ணேன். அவங்க என்ன சம்பளம் தராங்களோ அதோட 50 ரூபாய் அதிகமா தரேன். இந்த வேலையை விட்டு நீ போக. பணத்துக்காக நான் வேலையை ராஜினாமா பண்ணல சார். சரி, வேற எதுக்காக வேலையை விட்டுட்டு போக நினைக்கிறேன்? நிம்மதி தேடி போறேன். பஸ்லயும் ரயிலையும் போய்த்தானே நிம்மதியை பிடிக்கிறது. பைத்தியக்காரி, அதுக்காக எங்கேயும் போகாது. அது உன் மனசுக்குள்ளேயே இருக்கு. நிம்மதியா இருக்க நினைச்சா நிம்மதி தன்னால வரும். அது இல்லைன்னு நினைச்சா நிச்சயம் ஒரு தொலைதான் வரும். சார், இங்கேயே என்ன இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ப்ளீஸ் என் ராஜினாமா ஏத்துக்கங்க சார். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு ஏதமா மருந்து. உன் மனம் போல செய். ஆனா உன் நன்மையில அக்கறையோட ஜீவன் இங்க இருக்க நீ மறந்துடாது. Wish you all the best. God bless you, my child. நிழலை ரசித்தவன் நிஜத்தை பார்க்கிறேன். ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன்.
வெறும் நிழலை ரசித்தவன் இன்று நிஜத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். சந்தங்களே இல்லாத பாட்டு என்ன பாட்டாகுமா? இன்பங்களே இல்லாத வாழ்வென்ன வாழ்வாகுமா? சந்தங்களே இல்லாத பாட்டு என்ன பாட்டாகுமா? இன்பங்களே இல்லாத வாழ்வென்ன வாழ்வாகுமா? மங்கையர் கைவளை நாதம் மாணவன் எங்களின் வேதம். மங்கையர் கைவளை நாதம் மாணவர் எங்களின் வேதம். நதியும் தூங்கலாம் கடலும் தூங்கலாம் இதயம் தூங்குமா? இதயம் தூங்குமா? ஹாய் வெறும் நிழலை ரசித்தவன் இன்று நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். என் வாழ்விலே எப்போதும் காணாத யோகம் இது. என் பாட்டிலே என்னாலும் இல்லாத ராகம் இது. என் வாழ்விலே எப்போதும் காணாத யோகம் இது. என் பாட்டிலே என்னாலும் இல்லாத ராகம் இது. ஊமையின் கற்பனை ஒன்று வார்த்தையில் வந்தது என்று. ஊமையின் கற்பனை ஒன்று வார்த்தையில் வந்தது என்று. நகலை தேடியே அலைந்த கண்களில் அசலை பார்க்கிறேன். அசலை பார்க்கிறேன். ஐயா வெறும் நிழலை ரசித்தவன் இந்த நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். கல்லூரியே நீ சொல்லும் பாடங்கள் பாடங்களா? கண்ணோடு கண் நான் பார்க்கும் பாடங்கள் பாடங்களா? கல்லூரியே நீ சொல்லும் பாடங்கள் பாடங்களா? கண்ணோடு கண் நான் பார்க்கும் பாடங்கள் பாடங்களா? காமலை தேடிய உள்ளம் கங்கையில் பார்த்தது வெள்ளம். காமலை தேடிய உள்ளம் கங்கையில் பார்த்தது வெள்ளம். அழகு மன்மதா உலகம் எங்குமே உனது ராஜ்யம். ஹாய் உனது ராஜ்யம். வெறும் நிழலை ரசித்தவன் இந்த நிதத்தை பார்க்கிறேன். ஒரு ரசிகனாகவே இருந்த மாணவன் கவிஞனாகிறேன். ப்ளீஸ் கம். யாரை பார்க்க வந்தீங்க? மிஸ்டர் சத்யநேசனை பார்க்கணும். என்னுடைய ஒரே அவருடைய ஒரே சன்னா. உட்காருங்க. டாடி உங்களை பார்க்கறதுக்கு ஒரு டீனேஜ் பியூட்டி வந்திருக்கு. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. என் கால் வலிக்குது. ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்கார். என் பேர் மேரி. யூகிச்சேன். லெட்டர் கிடைச்சதா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புறப்பட்டேன் சார். உங்க அம்மாவுடைய அகால மரணம் உனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இருந்தாலும் அதையே நினைச்சு உன் மனசை ரணமாக்கிக்கிடாது. வேதனைகளை ஜீரணம் பண்ண பழகிட்டேன் சார். குட் குட். பை பை உனக்கு தங்கறதுக்கு இடம் தயாரா இருக்கு. பர்னிச்சர்ல இருந்து சமையல் பண்ற சாமான் வரைக்கும் எல்லாம் தயார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு உனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். நாளைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உனக்கு தேடி வரும். ஜான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பால்ராஜோட டாட்டரா. இவளை மிஷன் குவார்டர்ஸ் கழிச்சுட்டு போ. கையை காட்டுங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பெட்டி கையில இருந்தா ரத்தம் கொப்பளிக்கும். சார், பெட்டியை நான் எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ். பெண்கள் சுமக்க வேண்டிய நேரம் வரும். அந்த சுமையை இறக்கவும் முடியாது, அடுத்தவங்க சுமக்கவும் முடியாது. என்ன சுமை? சர்ச் ஹவுஸ்ல ஏன் போலீஸ் இருக்காங்க? இந்த சர்ச்சில் சாத்தானுடைய சாம்ராஜ்யம் நடக்குது. என்ன சொல்றீங்க? சோஃபா 2 பாதிரியார்களோட கதை முடிஞ்சு போச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி அந்த கோபுரத்து உச்சியில இருந்து பாதிரியார் நம்பர் 2 கீழே விழுந்தாரு. எலும்புகளை எண்ணித்தான் எடுத்தோம். தற்கொலைன்னு சொல்ல சான்ஸே இல்ல. பாதிரியார் நம்பர் 1 பரமண்டலத்துக்கு போனதும் இதே மார்க்கம் தான். அகால வேளையில பாதிரியார் ஏன் கோபுரத்துக்கு போனாரு, எப்படி விழுந்தார், முடிச்சா விழுக்க முடியாம போலீஸ் முழிக்குது. இதெல்லாம் பேயோட கூத்துதான்னு ஊர் சொல்லுது. போலீஸ்க்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. சர்ச்சில் இப்ப பூஜை நடக்குதா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இதுதான் உங்க பேலஸ். குளிச்சு ட்ரெஸ் எடுத்துங்க, அதான் கேரியர் வரும். இதை விட்டுட்டு போறீங்களே? ஓ தேங்க்யூ. தனியா படுத்துக்க பயமா இருந்தா துணைக்கு நான் வந்து படுத்துக்கிறேன். உள்ள இல்ல, வெளில வெளில. எனக்கு பயம் இல்ல. பயம் இல்லையா? பக்கத்துல பேய் நடமாடுகிற சர்ச், 2 பாதிரியார் அவுட்டு, தெரிஞ்ச பிறகுமா பயம் இல்ல? இல்ல. ஓகே போறேன். குட் மார்னிங். இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. கேஸை பத்தி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்? ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்? நடந்தது கொலையா தற்கொலையான்னு சொல்ல முடியல. இதை சொல்லிட்டு போதான் இப்போ வந்தீங்களா? நோ, மேற்கொண்டு உயிர் பலி ஏற்படாம தடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னதான் செய்யணும் அதையாவது சொல்லுங்களேன். கொஞ்ச நாளைக்கு சர்ச்சை திறக்காமல் இருக்கிறது நல்லது. அதை முடிவு செய்ய எனக்கு அதிகாரம் கிடையாது. உங்க அபிப்பிராயத்தை மேலிடத்துல சொல்றேன், அவங்கதான் முடிவு எடுக்கணும். உன் காதலனின் முதல் காணிக்கை. சரி, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இந்த முட்டாள்தனம் இதோட நிக்காது, தொடர்ந்து நடக்கும். அந்த ராஸ்கல் கையும் களவுமா பிடிபடத்தான் போறான். அது வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கும் சொல்லாது. உன் சேஃப்டிக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ சார். கவலை எல்லாம் வேலை போய்ப்பார். மேரி, உன்னை தொட்டு சுகம் பெறும் அனுபவம் என் பரிசுகளுக்கு கிடைத்தன. அந்த சுகத்தை நுகர நானும் துடிக்கிறேன். இன்று இரவு 10 மணிக்கு உன் வீட்டு விளக்குகளை எரியவிடு. என்னை வரவேற்கிறாய் என்பதற்கு அது அடையாளம். இருட்டடிப்பு செய்து என்னை விரட்டி அடிக்க மாட்டாய் என்று நம்பும் உன் காதலன். மேரி, எலிப்பொறியில எலி தானா வந்து மாட்டிக்கு போகுது. அந்த கோமாளியை பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சான்ஸ். இன்னைக்கு ராத்திரி வீட்டுல விளக்கெல்லாம் போட்டு கதவை திறந்து வை. சரி சார். சார், அவன் திருப்பி வந்துட்டா? காவலுக்கு நான் இருக்கேன், பயப்படாத போ. சரி சார். ஈவினிங் ஸ்வீட்டி. எதிர்பார்க்கல, உன்னை சந்திச்ச வினாடியில் இருந்து பைத்தியமா அலைகிறேன். தயவு செய்து வெளியே போயிடுங்க. விரட்டி அடிக்கிற எண்ணம் இருந்தா இருட்டடிப்பு செஞ்சிருக்கலாமே. ஏன் லைட்டை போட்டு வச்சேன்? உங்க அப்பா இப்ப வருவாங்க, ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. இந்த நேரத்துல அவருக்கு இங்க என்ன வேலை? லைட்டை போட்டு வைக்க சொன்னது உங்க அப்பா தான். என்ன காட்டி கொடுக்க நடந்த நாடகமா இது? நீங்க தான் பரிசு அனுப்புனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சா டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா? நிச்சயம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டேன். தேங்க்யூ. நானே உங்களை கண்டிச்சிருப்பேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் நீ. வேலை இல்லைன்னா அடுத்த வேலை சோத்துக்கே காத்தா பிறக்கணும். உன்னுடைய பிளஸ் பாயிண்ட் ஒண்ணுதான். பட் ஏனாலும் அப்படி இல்ல. படிப்பு, பணம், இளமை அண்ட் தென் பியூட்டி எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். என்னோட ஜோடி சேர காம்படிஷன் நடக்குது. நீ கண்டிப்பாங்கிற. திங்க் ட்வைஸ். உன் முடிவு மாறும். உட்காருங்க. இவ்வளவு பிக்கா சரண்டர் ஆக நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் கெட்ட நேரத்துல லைட்டை போட்டு வச்சிருந்தா இந்த வழியா போன உங்க மகன். இவன் ஏன் இங்க வந்தான்னு எனக்கு தெரியும். ஒரு அயோக்கியனுக்கு ஸ்கேப் கோட் ஆகாது. இவன் என் மகனை நீங்க பார்க்க வேண்டாம். பஞ்சாயத்து முறைப்படி அவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அது கொடுக்கணும். டாடி, எனக்கு எதுக்கு தண்டனை? வெயிட் அண்ட் see man. தம்பி, இந்த பெண்ணுக்கு பரிசு பொருள் அனுப்பி நீதானா? நான் தான். அதுல என்ன தப்பு? ஏன் அனுப்புன?
அனுப்புல நினைச்சா அனுப்பிச்சேன். அப்படி நினைப்பு வரும்படியா இவன் உங்ககிட்ட நடந்ததுண்டா? இல்லன்னா எனக்கு துணிச்சல் வருமா? எப்போ நடந்தா? எந்த விதத்தில் நடந்துகிட்டா? சாட்சியம் ஏதாவது உண்டுமா? அந்தரங்கத்துல ஆரம்பம் சார் காதல். இதுக்கு போய் சாட்சி எவிடன்ஸ் சொன்னா வெல் வாட் கேன் ஐ டு? ஏமா நீ இவனை காதலிக்கிறியா? இல்ல சார். போய் இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாவே புரியும். தம்பி, இது உன் கையெழுத்தானா? தப்பு பக்கம். பஞ்சாயத்து வழக்கப்படி ஊரை கூட்டி ஊர் சாவடியில இவ காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். ஆனா இது உன்னோட முதல் குற்றங்கிறதுனால இங்கே அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. இங்கடா போற? மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்ல, போறேன். ஓ, ஆனா பஞ்சாயத்து தீர்ப்பை நீ மதிக்கிற வரைக்கும் என் வீட்டு வாசல் நீ மதிக்க கூடாது. ஓகே, பாய். குட் மார்னிங் யுவர் லார்ட்ஷிப். கேஸ் விஷயம் என்னாச்சு? எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறார். So they have washed their hands. But நம்மால் அப்படி இருக்க முடியாது. We should find out the real cause. யுவர் லார்ட்ஷிப், Go ahead. சர்ச்சில் கொஞ்ச நாள் பூஜை வச்சுக்க வேண்டாம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபீல் பண்றாங்க. Is it so? இனி நாம செய்ய வேண்டியது என்ன? போலீஸ் யோஜனைப்படி பூஜையை முடக்கவா? பூஜை செய்ய பூஜையரை அனுப்பவா? ஒரு நாள் தேவாலயத்தை மூடுறது கூட மத நம்பிக்கையை தகர்த்தெறிகிற ஒரு கோழைத்தனமான செயல். அட் த சேம் டைம் 2 பாதிரியார்கள் உயிர் போன விதம் என்ன? இனி அனுப்ப போற பாதிரியார்களுடைய கதி என்ன ஆகும்? இந்த கோர சம்பவங்களுக்கு காரணகர்த்தா யார்? பைசாசமா? சமூக விரோத சக்தியா? இது மனித மூளைக்கே தட்டுப்படாத ஒரு மிஸ்ட்ரி. யுவர் லார்ட்ஷிப், அந்த தேவாலய பூஜையை செய்ய நான் சித்தமா இருக்கேன். May I have the chance, your lordship? Your lordship, அந்த மர்மத்தை அம்பலப்படுத்த என்ன பலி கொடுக்கவும் நான் தயார். உங்க யாரையும் அனுப்ப நான் தயாரா இல்லை. சர்ச்சையை முடிதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இம்பாசிபிள். போலீஸ் காவலோட பூஜை நடத்தவா? இம்ப்ராப்பர். நடக்க வேண்டிய ரீதியில பூஜை நடக்கும். ஃபாதர் ஆப்ரஹாம் அனுபவசாலி. இந்த மாதிரி ஆபத்தான காரியங்களுக்கு அவர்தான் ஆப் பர்சன். தேங்க்ஸ் a lot, your lordship. Fear not, dear father. Thy Lord is with thee. டாடி, எங்க வந்த? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். எங்க தவறு பண்ணியோ அங்க போய் மன்னிப்பு கேளு. பொட்டச்சி காலில் விழுந்தா என் ஃபியூச்சர் என்ன ஆகும்? செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டா உன் கௌரவம் ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. இதுதான் உங்க முடிவா? உன் முடிவு மாறினா என் முடிவு மாறும். மிஸ்டர் சத்யநேசன், இந்த சர்ச்சில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? உபதேசியாரையும் சேர்த்து 4 பேர் வேலை செய்யறாங்க ஃபாதர். ஓஹோ, எல்லாருமே நம்பிக்கையானவங்க தானே? பரிபூர்ணமா நம்பலாம். பல வருஷங்களா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆமா, காலமான பாதிரியார்கள் எந்த இடத்துல இருந்து விழுந்து இறந்தாங்க? நிச்சயமா சொல்ல முடியாது ஃபாதர். அந்த கோபுரத்துல இருந்து விழுந்திருக்கலாம்னு யூகிக்கிறோம். ஒருவேளை காத்து கதவு மூடி இருக்குமா ஃபாதர்? இல்ல, எதுக்கும் எச்சரிக்கையா இருப்போம். நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபாதர், Sit down. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், நீங்க தப்பா நினைக்கிறேன்னு ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்க? ராத்திரி உங்களுக்கு துணைக்காக நானும் இங்க படுத்துக்கிறேனே. கர்த்தருடைய துணை இருக்கும்போது மற்றவங்க துணை எனக்கு தேவையே இல்லை. சாரி ஃபாதர்.
Doesn't matter. குட் டே ஃபாதர். Good day. Horrible thought. How dare you say that? சர்ச்சை இடிச்சு தள்ள என்கிட்டயே ஆலோசனை சொல்றீங்களா? இது என்னுடைய ஆலோசனை இல்லை யுவர் லார்ட்ஷிப், ஊரோட யோசனை. ஊர் 1000 சொல்லும். உங்க அறிவை பயன்படுத்த வேண்டாமா? இது கிறிஸ்டியானிட்டிக்கு வந்த சேலஞ்ச். இந்த புனித போர்ல 1000 பாதிரியார்கள் பலியாகட்டும். We won't care. இயேசுவினுடைய மகிமையை நிலைநாட்ட they will die like flies. பிணக்குவியலே விழுந்தாலும் அந்த சர்ச்சை இடித்து தள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். நாளைக்கு அந்த சர்ச்சில் பூஜை நடக்கும். புது பாதிரியாரை ஆண்டவரை தேர்ந்தெடுப்பார். தடுமாறும் எங்களுக்கு ஒளியை காட்டி அருள். மிஸ்டர் சத்யநேசன், இன்னைக்கு பூஜை உண்டுங்கிறது ஊருக்கு தெரியுமா? வீடு வீடா போய் சொன்னோம் ஃபாதர். ஒருத்தர் கூட காணாமே. யாருமே வரமாட்டாங்க. இந்த கோயில் அவங்க ஒரு கோயிலாவே நினைக்கல, சாத்தான் குடி இருக்கிற இடமா நினைக்கிறாங்க. நடந்த நிகழ்ச்சி அவங்களை அப்படி நினைக்க வைக்குது. இனிமே நடக்க போற நிகழ்ச்சி நிச்சயம் அந்த நினைப்பை மாற்றும். திரும்பவும் அவங்க சர்ச்சை தேடி வருவாங்க. அந்த நல்ல நாள் அதிக தூரத்தில் இல்லை. மிஸ்டர் சத்யநேசன், கர்த்தரோட மனக்கதவு திறந்தா நாளைக்கே அது நடக்கும். Let us knock at the door.
குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எதிர்பாராத சந்திப்பு. இவன் ஏன் வந்தான்னு நினைக்கிறீங்களா? அந்த நிலையெல்லாம் கடந்தவனா கலனங்களுக்கு இங்க இடமே இல்லை. சாரி. திரும்பவும் தவறு செய்யறேன். ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காட்டுற சித்தாந்தத்துல மூழ்கி போறவனா எனக்கு நீ சாரி சொல்ல தேவையில்லை. வா டேவிட். டேவிட், ஒரு டீ கொண்டு வா. டீ சாப்பிடுறது இல்ல. காஃபி வேண்டாம், தண்ணி கொடுங்க. உட்கார். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? கொஞ்ச நாளா இந்த ஊர்ல தான் வேலை பாக்குறேன். உங்க அம்மா இறந்து போனதை தாத்தா என்கிட்ட சொன்னாரு. நீ ஊரை விட்டு வந்ததை அவர் சொல்லவே இல்லையே. மறந்துருப்பாரு, இல்ல தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? அது நடக்காமலே நான் நல்லா தான் இருக்கேன். தனியாவே வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா? இப்போதைக்கு அதுதான் முடிவு. பழைய நினைவுகள் உன் நெஞ்ச உறுத்துதுன்னு நினைக்கிறேன். அந்த உறுத்தலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் ஏன் கல்யாணத்தை வெறுக்கிற? செத்து போன நினைவுகள் செத்து போனதாவே இருக்கட்டும். திரும்ப அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க பிளீஸ். வேற ஏதாவது பேசுங்க. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. உடனடியா நீங்க இந்த ஊரை விட்டு போறது நல்லதுன்னு சொல்ல வந்தேன். போற எண்ணத்தோட வரல. இந்த ஊர் சர்ச்சுக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை துடைக்கிறதுக்காக வந்திருக்கு. இதே வேலைக்கு வந்த பாதிரியார்கள் கதி என்னாச்சுன்னு தெரியுமா? தெரியும். அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியும். தெரிஞ்சுமா வந்தீங்க? மேரி, இந்த உயிர் எனக்கு சொந்தம் இல்லை, திருச்சபைக்கு சொந்தம். திருச்சபை சொல்ற வேலையை செய்வேன். கிடைக்கிற பலனை திருச்சபைக்கே அர்ப்பணிப்பேன். தேவாலயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அபகீர்த்தி அழிக்கிறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. முடிஞ்சா அழிப்பேன், இல்ல நானே அழிவேன். இந்த முடிவை நான் யாருக்காகவும் மாத்த தயாரல்ல. மேரி, மேரி, வாங்க. இதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். இது குடுக்கறதுக்கு நீங்க வரணுமா? கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? கொஞ்ச நாள். எதுக்காக அதை சாப்பிடுறேன்? தூக்கம் வரல, சாப்பிடுறேன். அது தெரியும். தூக்கம் வராம போனதுக்கு காரணம் இல்லை. உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? சத்தியத்தை கேட்டுதான் எனக்கு பழக்கம். நான் சொல்ல போற உண்மை உங்களை சுடும். நான் நெருப்புல குளிச்சவன், என்னை எதுவும் சுடாது. சொல்லு. உங்களை என்னால மறக்க முடியல. அப்படி சொல்றதே பாவம். தெரிஞ்சு பாவம் செய்யறவங்க தான் நாட்டுல அதிகம். தூக்க மாத்திரை சாப்பிடுற பழக்கம் நீடிச்சா என்னாகும் தெரியுமா? தெரியும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும், ஞாபக சக்தி போகும், மூளை பாதிக்கப்படும், முடிவா பைத்தியமே பிடிக்கும். உன்னோட இந்த அவல நிலைக்கு நேரடியா இல்லைன்னாலும் மறைமுகமா நான் தான் காரணம். இல்ல, என்னோட பலகீனம். மேரி, பிரார்த்தனைக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. அந்தரங்க சக்தியோட ஆண்டவர வேண்டும். உன் பலகீனம் மறையும். மாத்திரையோட உதவி இல்லாமலே தூக்கம் வரும். எல்லா வழிகளையும் முட்டி மோதி பார்த்துட்டு என் நினைவுகளை தாலாட்டி தூங்க வைக்க தூக்க மாத்திரம் ஒன்னாலதான் முடியும். மேரி, இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாத பிளீஸ். எனக்காகவாவது இதை விட்டுடு. என்ன கல்யாணம் செய்துக்க உங்களால முடியுமா? வாட் நான்சென்ஸ். பைத்தியக்காரி கூட இந்த கேள்வி கேட்க மாட்டேன். பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியுமா? முடியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியும்னா இந்த பழக்கத்தை மறக்கும் என்னால முடியும். கர்த்தர் தான் உன்னை காப்பாற்றணும்.
இந்த மிஷன் குவார்டர்ஸ் எந்த பக்கம் இருக்கு? இதோ பக்கத்துல தான் இருக்கு. மேரி, 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 ஃபாதர், நீங்க வெளியே போயிட்டு வரீங்களா இல்ல உள்ள இருந்தீங்களா? நான் வந்ததே இப்பதான். இப்பதான் வந்தீங்களா? அப்படின்னா அந்த பாதிரியார்? எந்த பாதிரியார்? அடையாளம் சொல்ல முடியாது ஃபாதர். வீட்டுல ஒரு பாதிரியார் உள்ள போறத பார்த்தேன். பாவம் செய்த கிறிஸ்தவனுக்கு பாதிரியாரை பார்த்தது மறுபடியும் ஒரு பயம். அது எனக்கு வந்தது. ஓடத்தான் நினைச்சேன். ஆனா மனசாட்சியை ஓட விடல. பாதிரியார் காலில் போய் விழு, நடந்ததை சொல்லு, மன்னிப்பு கேடு நீங்க மிரட்டி அடிக்குது. நான் உள்ள வந்தேன். ஆனா பாதிரியார் காணும். பீட்டர், நீ பார்த்தது பாதிரியார் தானா? பாவ மன்னிப்புக்காக வந்தவன் பொய் சொல்லுவானா? ஃபாதர், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். ஜெயில இருந்து நேற்று விடுதலை பண்ணாங்க ஃபாதர். வெறி பிடிச்ச மிருகமா மாறினேன். மேரிய கெடுத்தேன்.
செய்த பாவம் என்ன சுட்டரிக்குது ஃபாதர். தயவு செய்து இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இனிமே பாவத்தோட பக்கமே நான் திரும்ப மாட்டேன் ஃபாதர். உன் பாவங்கள் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டன. பீட்டர், நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிடுச்சு. ஆனா பரிகாரம் தேட வேண்டாமா? என்ன செய்யணும் ஃபாதர்? மேரி கிட்ட பேசுறேன். அவ சம்மதிச்சா நீயே அவளை கல்யாணம் செஞ்சுக்க. மேரி, மேரி,
அபிநயம் கஞ்சை மறைச்சு வைக்கிறதுக்கு சர்ச்சு தானே கிடைச்சு உனக்கு? அந்த பரிசுத்தமான இடம் தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. போலீஸ் நுழைய முடியாது, கடற்கரை பக்கம் போக்குவரத்து வசதி. இப்ப என்னாச்சு வசதி? சட்டத்தை ஏமாத்தலாம், தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? கொஞ்ச நாள் ஏமாத்தலாம். பாதிரியார்களுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? அவங்கள ஏன் கொலை செஞ்சீங்க? பாதிரியார் இருந்தா பூஜை நடக்கும், கூட்டம் வரும், இடைஞ்சல். க்ளோஸ் பண்ணிட்டீங்க. என்ன கூலா சொல்ற நீ? தலைக்கு மேல போயிடுச்சு சார். இனி சாணியோ முளத்தையோ கணக்கு பாக்குறதுல பலன் இல்ல. ஏண்டா சமீர், நீ எப்படி அந்த கூட்டத்தில் சேர்ந்த? நீ அவனா சேரல, பணம் சேர வச்சது. இல்ல கையெழுத்து போடு. கையெழுத்து போட முடியாது. டேய், கை நாட்டு எப்படி சார் கையெழுத்து போட முடியும்? கையெழுத்து போட தெரியாது, பாதிரியார்களை கொலை செய்ய தெரியும். சார், கையெழுத்து போட தெரியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா மூளையிலன்னு சொல்லலையே. இப்படிப்பட்ட மூளை இருக்கவளுக்கு என்ன நடக்கு நீ பார். ஓ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு 2 நாள் ரெஸ்ட் கொடுங்க, அப்புறமா வாங்க. கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. 2 வார்த்தை கேட்டுட்டு போயிடுறோம். ப்ளீஸ் போங்க. வரேன் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பீட்டருக்கு எப்படி இருக்கு? லெட் அஸ் வெயிட் அண்ட் see. வாங்க. சத்தியத்தை காப்பாத்த பாடுபடுறவங்க பக்கம் சாவு அவ்வளவு சுலபத்துல வராது. He'll be all right. By the by, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தீங்களா? நான் அங்க என்ன வரேன் ஃபாதர். ஒரு டேப் ரெக்கார்டர்ல சலங்க சத்தத்தையும் ஒரு பெண்ணுடைய கூக்குரலையும் ரெக்கார்ட் பண்ணி பேய்ங்கிற பிரமையை ஏற்படுத்தி அந்த கொலைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பாவம் அறியாத பாதிரியார்களை எதுக்காக சாகடிச்சாங்களா? அபிநயம் கஞ்சாவையும் மறைச்சு வைக்கிறதுக்கு சர்ச் ரொம்ப சௌரியமா இருந்திருக்கு. நம்ம சமயக்காரன் டேவிட் உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கான். ஐ see. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு தங்க பதக்கமே கொடுக்க போகுது. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பப்ளிக் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல. டாக்டர், Nothing to fear. She is pregnant. கர்ப்பத்தில் ஏற்பட்ட மயக்கம். பஞ்சாயத்து சார், இது எப்படி? கல்யாணமே ஆகல, சுமந்துட்டு நிக்கிறா? டாக்டர், உண்மையிலே இந்த பெண்ணு கர்ப்பம் தானா? பொய் சொல்றதுல எனக்கு என்ன லாபம்? வெரிஃபிகேஷன் தேவையில்லை. இது ப்ரூவான கேஸ். பொட்டி கடை சொக்கமா டிக்கெட் போட்டா ஊரை விட்டே துரத்துனீங்க. அதே தப்ப இன்னைக்கு இவ செஞ்சிருக்கா. கொடுக்க வேண்டிய தண்டனை குயிக்கா கொடுங்க சார். இந்த ஊர் பேச்ச அமானுஷ சத்யநேசன், உங்களுக்கு ஏன் ரத்தம் கொதிக்குது? இந்த கர்ப்பத்துல ஏதாவது பங்குண்டா? குதிக்காதீங்க சார். என்னைக்கு வீட்டை விட்டு அனுப்புனீங்களோ அன்னைக்கே அப்பா மகன் உரை வறந்து போச்சு. பஞ்சாயத்து சார், நியாயத்தை விட்டு நீங்க நழுவ கூடாது. ஒரே கேஸ், தீர்ப்பு ஒன்னாதான் இருக்கணும். ஆமா மேரி, நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் சார். அப்படி நான் தப்பு பண்ண நீ ஒத்துக்கிறியா? தப்பு பண்ணல, தண்டனை ஏத்துக்கிறேன். தப்பு செய்யாம 3 மாசம் எப்படி வந்தது? ஜான்சன், சாரி. என்னம்மா நடந்தது? எப்படி நீ இந்த நிலைக்கு ஆளான? இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். முடியாதா? தெரியாதா? தெரியாது. இப்படி சொன்னா எப்படி? தாயறியாத சூலா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணவன் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் தைரியமா சொல்லு. இந்த ஊரே உனக்கு பக்கபலமானி. யாருன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். ஆண்டார் அறிய சொல்றேன், நான் நிரபராதி. சாட்சிக்கு இயேசுநாதர் வரமாட்டாருங்கிற துணிச்சல். மேரி, கடைசியா கேட்கிறேன், நடந்த உண்மையை சொல்றியா இல்ல விபச்சாரப்பட்டத்தோட அந்த ஊரை விட்டே போக போறியா? இந்த ஊரை விட்டே போக தயாரா இருக்கேன் சார். சொல்லாத செய். இவன் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்? நடுத்தெருல நான் நிக்கிறதே இவளால் தான் ஃபாதர். பகைவனையும் நேசிக்கத்தான் பைபிள் சொல்லுது. பாவத்தை நேசிக்க சொல்லலையே ஃபாதர். நேசிக்க சொல்லல, மன்னிக்க சொல்லுது. விபச்சாரத்தை மன்னிச்சா அப்புறம் வீட்டுக்கு வீடு விபச்சார போர்டு தொங்கும். அந்த விபரீதம் இந்த ஊர்ல நடக்க கூடாது ஃபாதர். கெட்டு போன கதைக்கு புத்தி வரட்டும்.
என்ன இது காட்டு மாதிரி தரமான நடவடிக்கை? இந்த ஊர் வழக்கம் ஃபாதர். பெண்ணை கல்லால் அடிக்கிறதா இந்த ஊர் வழக்கமா? பெண்ணை அடிக்க மாட்டோம், இது போல பேய்களை தான் அடிப்போம். உங்கள யாரு பாவம் செய்யாதவங்களோ முன்னால வாங்க கல்லால் அடிங்கன்னு சொல்றதுக்கு நான் இயேசுநாதர் இல்லை, ஆனா மனிதாபிமானம் உள்ளவன். இந்த கொடுமையை பார்க்க விழுவலாத கோழை, உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், நிராதரவா நிக்கிற பெண்ணை கல்லால் அடிக்காதீங்க ப்ளீஸ். சாரி ஃபாதர். நான் சொல்றேன், இவளை கெடுத்த யோக்கிய நான் அடையாளம் காட்டுறேன். இவ வயிற்றுல வர குழந்தைக்கு தாப்பை அழைக்கிறத நான் வச்சு வச்சு மாக்குறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுக்க. உங்க எல்லாருக்கும் அவன் அடையாளம் காட்ட வேண்டாமா? அதுக்காகத்தான் வசந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த புனிதமான சின்னங்களை தொடர்றதுக்கே அருகதை இல்லாதவனா? இவளை கெடுத்த காதகை யாருன்னு இப்ப அடையாளம் தெரியுதா? அந்த கடவுளுக்கு காதகத்தா யாருன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் தான் மன்னிக்க முடியாத அந்த பாவத்தை செஞ்சவன் நான் தான். நான் சொல்றதை நம்ப வேண்டாம், அவ சொல்றதையும் நம்ப வேண்டாம். நடந்ததை சொல்றேன். உண்மை யார் பக்கம் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கு இவளுக்கு ஒரே ஊர், ஒரே பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சோம், நெருங்கி பழகணும். வர வேண்டியது வந்தது. கல்யாணத்துக்கு நாள் பார்த்தோம், வீதி குறுக்க வந்துடுச்சு. நான் செமினரிக்கு போனேன், பாதிரியாரா மாறினேன். இந்த ஊருக்கு வர வரைக்கும் எனக்கு ஒருத்தருக்கு சம்பந்தம் இருந்துச்சு. இங்க வந்த பிறகு என் மாஜி காதலியை பார்த்த பிறகு பழைய நினைவுகள் வந்தது. பாதம் மாறினேன், பாதிரியா தர்மத்தை மறந்தேன். பாவியா அவங்க முன்னால நிக்கிறேன். இந்த கதையை நம்புறதுக்கு இங்க இருக்கும் ஒண்ணு முட்டாள் இல்ல. இந்த பரத்தைக்காக ஏன் ஃபாதர் போய் சொல்றீங்க? எனக்கும் இவருக்கும் ஒரே ஊர் தான், ஒண்ணா வேலை செஞ்சோம். அது வரைக்கும் உண்மை. அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்னு எனக்கே தெரியாது. ஏன் தெரியுமா? ஒருவனா இருந்தா பேரை சொல்லலாம், வர்றவனுக்கெல்லாம் படுக்க விரிச்ச பாரு யார் பேரை சொல்ல முடியும்? நான் விவசாயி, சோழ முழுவன், காசுக்காக உடல விக்கிறவன். என்ன கல்லால் அடிங்க, காரி துப்புங்க. நீ சொல்லாமே அடக்கத்தான் போகுது. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் தான் இந்த பாவம் செஞ்ச தாக்கி போதுமா போதுமா? இந்த பாவத்தை செஞ்சவன் நான் தான். பெரிய இந்த நிலைக்கு ஆளாக்குறவன் நான் தான். உண்மையை பேசப்படாம இவரை ஊமையாக்குறது நான் தான். பாவ மன்னிப்பு கொடுத்தவராச்சு, என் பாவத்தை பகிரங்கப்படுத்த முடியுமா? நீங்க தான் என்ன கெடுத்தீங்கன்னு இந்த சிலுவையை பார்த்ததும் முடிவு பண்ண. என்ன மன்னிச்சிடுங்க ஃபாதர்.